சார் விஜயோட அரசியல் நகர்வு எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டு விட்டார் விஜய். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அரசியல் செட்டில்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க தேர்தல் ரேஸ்ல ஓடுறதுக்கு எல்லா கட்சிகளும் தயாராயிட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டில் தாவேகா தனிச்சு தான் இந்த முறை களம் காண போகுது. 234 தொகுதியிலையும் தனித்து வேட்பாளரை போட போகுது. யாரும் விஜயை நம்ப தயாரா இல்லையா சார்? இல்ல, இந்த கட்சியே சோசியல் மீடியா, போலியான செய்தி, போலியான கருத்து கணிப்புகள், இதை வச்சு தான் அந்த கட்சியை ரன் பண்றாங்க. இவங்க களத்துக்கு வராம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு மட்டுமே ஒரு கட்சி நடத்துறாங்க. விஜய் ஒரு மாசத்துக்கு வெளியே வருவாரு, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவார், உள்ள போயிருவாரு. அப்புறம் உள்ள போய் சோசியல் மீடியா அப்புறம் பரப்புவாங்க. அது ஒரு செய்தி ஆப்பாங்க. 2-3 மெயின் சேனல்ல ஸ்பான்சர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வர்றது போறதெல்லாம் அதை ஒரு பரபரப்பான செய்தி, அந்த பரபரப்புலேயே வச்சிருந்தாங்க. கலை யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, அது வேற. அங்க நீங்க கிரவுண்ட்லயே அங்க இல்ல. ஏன் ஜாதி மத ரீதியான பிரச்சனைகள் வரும்போது விஜய் வாயை திறக்க மாட்டார்? இல்ல, அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுடைய ஒரு ஸ்லீப்பர் செல் பி டீமா தான் இருக்காரு. பாஜக அவரை இங்க அனுப்பியதே பாஜக தான். அதனால அதை மேலாட்டமா டச் பண்ண மாட்டார். தன்னுடைய எஜமானுக்கு எதிராக அப்படி பேசுவார். மதவாத அரசியலை கையில் எடுக்காமல் விட்டதின் விளைவு விஜயை தமிழ்நாட்டு அரசியல் கைவிட்டு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுட்டாரு. இன்னைக்கு யாரும் கூட்டணி இல்லாம பனையூர்ல தனியா தான் இருக்கிறார். அவரை அடிக்கடி அவரை தனிமை விரும்பி அப்படிம்பாங்க. இப்போ கட்சியும் தனிமை விரும்பி கட்சியா ஆகிப்போச்சு. எந்த காலத்திலையும் பாஜகவோடு கம்யூனிஸ்ட் போகாது, எந்த காலத்திலும் பாஜகவோடு காங்கிரஸ் போகாது, எந்த காலத்திலும் விசிகா போகாது. அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டே போட்டி தான். ஒன்னு செக்குலர் பாலிடிக்ஸ், நான் செக்குலர் பாலிடிக்ஸ். இந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டு அரசியல். நீ இங்க ஊழிய வந்துகிட்டு டிஎம்கேவா டிவிகேவான்னா அது வேலைக்கு ஆகாத ராஜா, வீட்டுல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இப்ப தமிழ்நாடு மக்கள் அவரை பனையூர்ல நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட அரசியல் நகர்வு எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டு விட்டார் விஜய் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. அவர் எதிர்பார்த்த கட்சி விசிகா காங்கிரஸ் 2 கட்சியை தான் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆரம்பத்தில் முதல்லயே விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்க கதவை அடைச்சிட்டாங்க. நீங்கள் பிஜேபியினுடைய பி டீமா வேலை செய்றீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கதவை அடைச்சிட்டாரு அவர் அண்ணன் திருமாவளவன். அடுத்து காங்கிரஸுக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பழைய இருபடியெல்லாம் பார்த்தாங்க. நிறையா மீம்ஸ் போட்டு பார்த்தாங்க, ட்ரோல்ஸ் போட்டு பார்த்தாங்க, போலி செய்திகளை பரவி பார்த்தாங்க. எங்களோட வர்றாங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு இவங்களே கலப்பி விட்டு பார்த்தாங்க. கடைசியில் அதுவும் இல்லைன்னு முடிவாகி போச்சு. இப்போ வேற அதிமுக பாஜக கூட்டணி அந்த பக்கம் முடிவாகி ட்ராவல் ஆகி போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அரசியல் செட்டில்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க தேர்தல் ரேஸ்ல ஓடுறதுக்கு எல்லா கட்சிகளும் தயாராயிட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டில் தாவேகா தனிச்சு தான் இந்த முறை களம் காண போகுது. 234 தொகுதியிலையும் தனித்து வேட்பாளரை போட போகுது. அவருடைய மேஜர் பார்ட்னராக இருக்கக்கூடிய விஎம்எஸ் முஸ்தபான்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவரே கூட இந்த முறை தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லி பின்வாங்கிட்டதாக ஒரு தகவல், பரபரப்பான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் போய் அங்கே பனையூரை போய் பார்த்தது கூட கிடையாது. 72 கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில். பெரிய கட்சி, சின்ன கட்சி, லெட்டர் பேடு கட்சிலாம் சேர்ந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட பனையூர் பக்கம் ஒதுங்கலை அப்படிங்கிறது இவர்கள் அரசியலை, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. யாரும் விஜயை நம்ப தயாரா இல்லையா சார்? இல்ல, இந்த கட்சியே சோசியல் மீடியா, போலியான செய்தி, போலியான கருத்து கணிப்புகள், இதை வச்சு தான் அந்த கட்சியை ரன் பண்றாங்க. இவங்க களத்துக்கு வராம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு மட்டுமே ஒரு கட்சி நடத்துறாங்க. விஜய் ஒரு மாசத்துக்கு வெளியே வருவாரு, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவார், உள்ள போயிருவார். அப்புறம் உள்ள போய் சோசியல் மீடியா அப்புறம் பரப்புவாங்க. அது ஒரு செய்தி ஆப்பாங்க. 2-3 மெயின் சேனல்ல ஸ்பான்சர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வர்றது போறதெல்லாம் அதை ஒரு பரபரப்பான செய்தி, அந்த பரபரப்புலேயே வச்சிருந்தாங்க. கலை யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, அது வேற. அங்க நீங்க கிரவுண்ட்லயே அங்க இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு, ஒரு 1.5 லட்சம் தொகுதிக்கு அதிகபட்சம் போனால் அந்த நிர்வாகிகள்னு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேர் ஒரே இடத்துல நிற்கிற பெரிய கிரௌடாக தெரியும். இவங்க பண்ண வேலையை தான். உதாரணத்துக்கு டி நகர் தொகுதின்னு வச்சுங்களேன். இந்த டி நகர், தயார் நகர் தொகுதியில் ஒரு 200 நிர்வாகி இருப்பாங்களா? ஒரு 200 நிர்வாகிகள் ஒரே இடத்துல நிற்கிறப்ப ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டிவியில் காமிச்சு, சோசியல் மீடியாவில் காமிச்சு, பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப அந்த 200 பேருமே எல்லாம் அண்டர் ஏஜ்டாக இருக்கிறாங்க, ஆர்வ மிகத்தில் இருக்காங்க. அவங்க ஏதாவது செய்கிறாங்க இல்லையா, அது வைரலாகவும் ஆகுது, கண்டென்ட்டாகவும் மாறுது. அப்போ அது ஒரு செய்தியாக மாறுது. இப்போ பார்த்தீங்களா தாவேகாவுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம், தாவேகா விஜய் அப்படிங்கிற அந்த விஷயம் பரவிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் கிரவுண்டில் உங்களுக்கு எந்த அளவில் இவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது, இவங்க யார் அப்படின்றது தெரியுது. அதனால தானே அவங்கள போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. ஆனால் அப்படி கொடுத்தும் கூட யாரும் போலையே, யாரும் நம்ப தயாராக இல்லையே. என் விசிக்காக திருமாவளவன் தெரியாதா, விஜய்க்கு 30% இருக்குன்னா 30% இருக்குப்பா, நம்ம போனால் ஒரு 6-7% ஏறிடும், ஜெயிச்சிடலான்னு போக தெரியாதா, காங்கிரஸ் கட்சிக்கு போக தெரியாதா? முதல்ல சொன்னது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும். முதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் அந்த கோஷத்தை எழுப்பியது திருமாவளவன் தான். ஆனால் இவர்கிட்ட இன்னைக்கு கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்கறதுக்கான சூழல் இது இல்லை.
இன்னைக்கு நிறையா திமுகவுக்கு நம்ம ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்துடக்கூடாது, ஒரு தர்ம சங்கத்தில் கொடுத்துடக்கூடாது, இந்த குழப்பத்தினால் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும். நமக்கு எங்களுடைய கோரிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் கிடையாது. ஆனால் இது காலம் கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய நாங்கள் தான் முதல்ல கேட்டோம். ஆனால் அது இந்த சூழ்நிலை கிடையாது. இந்த சூழ்நிலை வரும், அது அப்போ ஒரு சூழ்நிலை வரும், நாங்கள் அப்போ கேட்போம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துட்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா முதல் மாநாட்டிலே ஆஃபர் கொடுக்குறாரு. எங்களோட வரலாம் இல்லையா, நாங்கள் கொடுப்போம் இல்லையா, ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு ராகமாக ஒரு பாட்டெலாம் பாடினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட போகலாங்க. அதான் பெரிய கொடுமையாக இருக்குது. அனைவர் பக்கம் வந்து வாட்டர் கேன் போனால் கூட யாரும் போகாம ஒதுக்கிட்டாங்க. சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சிகள் கூட போகாமல் இல்லை. அந்த டிவியை பார்த்து ஏமாந்து போய் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி தான் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரியே மின்றாருன்னு அங்கே போயிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டு அரசியல் தாவேகா வந்து தனித்து விடப்பட்டது. கள அரசியல் செயல்பாடுகள் அவர்கள்ட்ட இல்லை. அதுதான் இங்கே சிக்கல். கள அரசியல் அப்படிங்கிறது விஜயகாந்த்னு எல்லாம் சொன்னாங்க கூட, விஜயகாந்த் வந்து 10 வருஷம் தன்னுடைய மன்றத்தை வந்து ஒரு கட்சி போல் நடத்திட்டு இருந்தார். கட்சியில் மன்றத்தை வந்து மக்கள் நலத்திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஈழத்தமிழர் எல்லாத்துக்கும் பேசினார், குரல் கொடுத்தாரு, மக்கள் சந்திச்சார். உடனே ஒரு டெய்லி ஒரு 150 லெட்டர் வருதா மக்கள் பிரச்சனைகளுக்கு என்னால் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு மன்றத்தை வந்து ஒரு கட்சி போல் நடத்தியிருந்தார், ஒரு கவர்மெண்ட் போல் நடத்தியிருந்தார். சொல்லப்போனால் கட்சி கூட இல்லை, ஒரு கவர்மெண்ட் போல் தன்னால் இயன்ற உதவிகளை, படிப்பு, கல்வி, மருத்துவ உதவின்னு தொடர்ந்து செஞ்சுருந்தார். எத்தனை வருஷம்? 10 வருஷம் செஞ்சுருந்தார். அதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் வெளியில் தெரியும். மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் அட்ரஸே பண்ணுறதில்ல, மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறதே இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் இருக்குது. இந்த 5 வருஷத்தில், இந்த 5 வருஷம் திமுக அரசாங்கத்தில் நீங்கள் 2 விஷயத்தை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்னென்னா, இந்த 5 வருஷத்தில் பெருசாக சாதி மத மோதல்கள் இல்லை, பெருசாக இல்லை. 1 2 அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் கூட மத ரீதியான மோதல் இல்லை. சாதி ரீதியான சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், உடனே அதை ஆஃப் பண்ணப்படும். பெருசாக வந்து பூகமாக வளர விடாமல் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுக்கிறாங்க. மத ரீதியான ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல்பட்டியில் ஒரு பள்ளி மாணவி வந்து இறந்து போகிறாங்க. லாவடியான்னு ஒரு பள்ளி மாணவி இறந்து போகிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை வந்து மதமாற்றம் பண்ண சொல்லி தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் தான் ஒரு பெரிய ஒரு பிரபகண்டா பண்ணாங்க. அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு வந்து சிபிஐக்கு வழக்கை மாற்றுறாங்க. நமக்கு இங்கே ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குது. சிபிஐக்கு மாற்றினா வந்து தமிழ்நாடு அரசு மேலே வந்து நம்பிக்கை இல்லை, சிபிஐ போனால் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு பொது புத்தி இருக்குது. சிபிஐ அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுட்டு போன வாரம் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெண் இறந்ததுக்கு வேறு காரணம், மதமாற்றம் காரணம் கிடையாதுங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேருந்து தொடர்ந்து நிறையா கல்வி நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் அவங்க பண்ண சேவைகளை எல்லாம் மத ரீதியாக அடையாளப்படுத்த பார்த்தாங்க, அவங்களே தனிமைப்படுத்த பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஓட்ட பார்த்தாங்க. அதை இந்த அரசாங்கம் வந்து வளர விடாமல் தடுத்து இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்களுக்கு ஒரு லாக்கெட் இருந்தது. அதே திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் கோயிலுக்கு போகிறாங்க, மத சதுர்த்திக்கு தர்காவுக்கு போகிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் அங்கே போகிறவங்க இங்கே வந்து படுத்து கிடக்கிறான், இங்கே போனவங்க அங்கே ஒரு பெரிய மலை மேலே இருக்குது, இங்கே இருக்கிறோம் அங்கே படுக்கிறான், அங்கே இருக்கிறது இங்கே படுக்கிறான், இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு போகிறான், இப்படி தான் அங்கே இருக்குது. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நாங்கள் வந்து தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அது பெரிய மத ரீதியான ஒரு பிரச்சனை வருது. இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து பரவ விடாமல் அதை வந்து தடுக்கிறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. மக்கள் மத ரீதியாக ஒரு பிளவு வந்துடக்கூடாது, சாதி ரீதியாக ஒரு பிளவு வந்துடக்கூடாது. அது இந்த வருஷம் இந்த அரசாங்கம் வந்து 5 வருஷம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த அரசியலை நீங்கள் ஏன் விஜய் பேசல? திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? மைக்கேல்பட்டி விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? நேற்று கூட நாங்குநேரி பிரச்சனையை கூட ஒரே லைனில் சொல்லி முடிச்சுட்டாரு. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்னு கேட்டுட்டாரு. ஏன் மைக்கேல்பட்டி விவகாரத்தில் அண்ணாமலை அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாரு, சுப்ரீம் கோர்ட்டே அதை வந்து முகத்திரையை கிழிச்சிருக்கு, அதை பற்றி ஏன் பேசல? தமிழ்நாட்டு பிரச்சனை தானே அது, டெல்லி அரசியல் வேணாம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது, அதை பற்றி ஏன் பேசல? திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏன் பேசல? கவினை பற்றி ஏன் பேசல? அப்போ பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுல நீங்கள் வந்து லிமிட்டட் வச்சுக்கிறீங்க, ஒரு ஸ்லாப் வச்சுக்கிறீங்க, இதை மட்டும் தான் பேசணும், இதுக்குள்ளே தான் பேசணும். அது ஒன்றிய அரசை நோக்கி ஏதாவது ஒரு டச் அங்கே வந்தால் கூட வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. ஏன் ஜாதி மத ரீதியான பிரச்சனைகள் வரும்போது விஜய் வாயை திறக்க மாட்டாரு? இல்லை, அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுடைய ஒரு ஸ்லீப்பர் செல் பி டீமாக தான் இருக்கார். பாஜக அவரை இங்கே அனுப்பியதே பாஜக தான். என்னன்னா, இந்த முதல் தலைமுறை வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவர்கள் வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்குகளை
மீனவர் வாக்கு இதெல்லாம் வந்து விஜயை வச்சு பிரித்து அதை வந்து ஒரு 6க்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா உள்ள பாஜக வந்து உட்காந்துடணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் அவர். அதனால் அதை மேலாட்டமாக டச் பண்ண மாட்டார். தன்னோட எஜமானுக்கு எதிராக எப்படி பேசுவார்? அது இவர் உடனே கேட்டவுடனே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. உடனே இவருக்கு வந்து போலீஸ் இது எல்ஜிபி இது மத்திய பாதுகாப்பு படையில் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கட்சி தேர்தலை சந்திக்காத ஒரு தலைவருக்கு கட்சி நடத்த ஆரம்பித்தவருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பாஜகவுக்கு ஒரு சைலண்டாக தான் அந்த வேலையை பண்ணுறாரு. இங்கே உள்ள வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இப்போ திமுகவுக்கு மாற்று நான் நீங்கள் சொல்கிறீங்க, ரைட். திமுக என்ன அரசியல் பண்ணுது? திமுக என்ன அரசியல் பண்ணுது? பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதிக எதிர்ப்பு, மொழி, மாநில உரிமை, சுயாட்சி, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இது திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. செக்குலர் பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாருமே அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ இந்த இவங்களுக்கு போட்டி நானுன்றி இல்லை, இவங்களுக்கு போட்டி நான்னா இவங்க பேசுகிற அரசியலை இவங்களை விட நீ அதிகமாக பேசணுமா இல்லையா? வீரமாக பேசணுமா இல்லையா? விவேகமாக பேசணுமா இல்லையா? வீர விவேகம் ரெண்டுமே அங்கே போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? அஜித் படத்துக்கு போயிடுச்சு. அதனால் வீர விவேகம் வேண்டாம், வந்து வாரிசாவது பேசலாம். அந்த அந்த கட்சிகளுடைய வாரிசாவது இவர் பேசணுமா இல்லையா? இப்போ அந்த அரசியலை விஜய் கையில் எடுக்கவே இல்லை. அது சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா, வெற்றி பெறுது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அதான் தேவை. தமிழ்நாட்டுக்கு அமைதி தேவை, வளர்ச்சி தேவை, எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பாஜக மாதிரியான மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி உள்ளே வந்துச்சுன்னா நிம்மதி போயிடும், வளர்ச்சி போயிடும். இது முக்கிய பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உணர்ந்துருக்குறாங்க. அதனால அந்த கூட்டணியை ஆதரிக்கிறாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு டிஎம்ஏக்கு தான் போட்டின்னா நீ அந்த அரசியலில் பண்ணியிருக்கணும். நீ பாஜக அரசியலில் ஏன் பண்ணுற? பாஜக சொல்கிற அத்தனை விஷயத்தை நீ பண்ணுற. திமுக அரசு வாரிசு, ஊழல் ஒழிக்க போகிற, இது காலங்காலமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் பாஜகவும் சொல்லுது, இதைத்தான் அதிமுகவும் சொல்லுது, இதைத்தான் நீயும் சொல்கிற. அப்போ அந்த அரசியலில் கைவிட்டதன் விளைவு தமிழ்நாடு உடனே கைவிட்டுருச்சு. மதவாத அரசியலை கையில் எடுக்காமல் விட்டதன் விளைவு விஜயை தமிழ்நாட்டு அரசியல் கைவிட்டு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுட்டாரு. இன்னைக்கு யாரும் கூட்டணி இல்லாமல் பனையூரில் தனியாக தான் இருக்கிறார். அவரை வந்து அடிக்கடி அவரை வந்து தனிமை விரும்பி அப்படிம்பாங்க. இப்போ கட்சியும் தனிமை விரும்பி கட்சியாக ஆகிப்போச்சு. மாதம் ஒரு முறை வந்தவர் மாதம் 2 முறை வருவார். இந்த மாதம் டாக்டர் விஜயம் தஞ்சாவூர் முன்பதிவுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி மாதம் ஒரு 15 நாளைக்கு வர்றாரு, ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு. இப்போ தேர்தல் நெருக்க என்னன்னா 15 நிமிஷத்தை ரெண்டு தான் ஆக்கிட்டார். முதல்ல மாதம் ஒரு முறை வந்தார். இப்போ மாதம் 2 முறை வெளியில் வர்றாரு. இன்னொரு பக்கம் விஜயோட மக்கள் சந்திப்பு இப்போ நிர்வாகிகள் சந்திப்பாக குறைஞ்சிக்கினே வருது. அவருடைய அரசியல் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? அதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அவர்கள் தனித்து விடப்பட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கு, வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடணும்ப்பா, நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது, கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப முக்கியம், மிக 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 முக்கியம். அண்ணா வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாவுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நாடக ஆற்றல், அண்ணாவினுடைய எழுச்சி மிக்க அந்த உரை, அண்ணாவினுடைய சாதுரியம் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியும். பெரியாரிடம் வந்து வர்றாரு. அண்ணா ஒரு நீண்ட டிராவல், 20 வருஷம் கட்சி நடத்துறாரு. 20 வருஷம் கட்சியில் போராட்டம் பண்ணுறாரு, பொது வாழ்க்கையில் இருக்கிறார். அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கிறப்ப அண்ணா வந்து கூட்டணி தான் விரும்புகிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்குது, அது எதிர்க்கணும்னா கூட்டணி யார் கூட கூட்டணிக்கு போகிறாரு? அவர் எதிர் சித்தாந்தத்தில் கூட ராஜாஜியோட கூட்டணிக்கு போகிறார். ராஜாஜி என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் என்னுடைய 2 பிள்ளைகள்னாரு. அந்த தேர்தலில் திமுக முதல் சந்திக்கிற தேர்தலில் கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கு, ராஜாஜியுடைய கட்சி, திமுக 4 பேர் போட்டி போடுறாங்க. இவங்க வந்து நேரடி சித்தாந்தம். அப்போ அண்ணாவே என்ன நினைக்கிறாருன்னா, அவ்வளவு பெரிய ஆளுநமிக்க அண்ணாவே தேர்தலில் கூட்டணி முக்கியம்னு கணக்கு போடுறாரு. அதனால ஜெயிச்சார். அப்போ தேர்தலுக்கார தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணியை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரே ஐடியாலஜிக்கில் நிற்கிறாங்க. கூட்டணி சேர்றது மட்டும் இல்லை, ஐடியாலஜிக்களையும் பார்ப்பாங்க, சித்தாந்தத்தையும் பார்ப்பாங்க. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் பாஜகவோட கம்யூனிஸ்ட் போகாது, எந்த காலத்திலையும் பாஜகவோட காங்கிரஸ் போகாது, எந்த காலத்திலையும் விசிகா போகாது. அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் நம்ம இருப்போம். அப்போ பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கணும். இல்லையா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும். 2 தான், இந்த 2 போட்டி தான். ஒன்று வந்து செக்குலர் பாலிடிக்ஸ், நான் செக்குலர் பாலிடிக்ஸ். இந்த 2 தான் தமிழ்நாட்டு அரசியல். நீ இங்கே வந்து ஊழியர் வந்துக்கிட்டு டிஎம்கேவா டிவிகேவான்னா அது வந்து வேலைக்கு ஆகாத ராஜா, வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாடு மக்கள் வர பனையூரில் நிரந்தரமாக ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க. நேற்று வந்து அவர் தேர்தல் வாக்குறுதி மாதிரி ஒரு 5 கொடுத்துருந்தாப்புல, அது மக்கள் நம்புவாங்களா இல்லை அது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? இல்லை, அது ஆல்ரெடி எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம்.
தமிழ்நாட்டில் வந்து கல்விங்கிறது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இலவசம். புத்தகம் இலவசம், காலை உணவு இலவசம், மதிய உணவு இலவசம், டியூஷன் முதற்கொண்டு நீங்கள் கல்லூரி அரசு பள்ளியில் நடக்குது. அப்போ கல்விங்கிறது 12ஆம் வகுப்பு வரை இலவசமாக இருக்குது, பல வருஷமாக இருக்குது. இன்றைக்கி இல்லை. உயர்கல்விக்கு போகிறப்ப ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுவும் இலவசம். நீங்கள் அப்ளை காசை கட்டிட்டு ஸ்காலர்ஷிப்பில் பணத்தை வாங்கிக்கலாம், அதுவும் இலவசம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி இலவசமாக இருக்குது. இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதல் தலைமுறை பட்டாதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு கல்வியில் இடஒதுக்கீடுங்கிறது கலைஞர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை ஒருத்தன் பட்டதாரி ஆகிறான்னா அவனுக்கான முன்னுரிமை சலுகைகள் கலைஞர் தான் கொடுக்குறாரு. ரெண்டாவது, விவசாய கடன் ரத்துங்கிறதை கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. விவசாய கடனுக்கு வைக்கப்பட்ட நகைக்கடன் ரத்து திமுக தான் கொண்டு வருது. விவசாய நிலங்களுக்கான இலவச மின்சாரம் திமுக தான் கொண்டு வருது. இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. அது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் தொடரும். அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இவர் என்ன புதுசாக ஏதாவது சொல்கிறாருன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நான் வந்து இன்னொரு பிறவி எடுத்தா நான் வந்து விவசாயம் தான் போகிறேன். ஏன் இன்னொரு பிறவி எடுக்கணும்? இப்போயே 100 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணுங்க. எதுக்கு உணர்வு? இதெல்லாம் வந்து சினிமா டயலாக்கு சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருக்காரு. இலங்கை மீனவர்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க, லெட்டர் எழுதுனா போதுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேவி ஆர்ட் இருக்குது, கடற்படை ஆர்ட் இருக்குது, தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கா? ஒரு மாநில அரசு லெட்டர் எழுத முடியும், நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ண முடியும், முடிஞ்சால் இன்னொரு நாட்டோட பேச முடியும், அவங்கள குறைந்தபட்சம் வழக்கறிஞரை வச்சு வாதாடி அவங்களை சாமியில் எடுக்க முடியும். அவ்வளோதான். இவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம தமிழ்நாடு போலீஸ் அனுப்ப முடியுமா? கடவுள், இன்னும் இது ராஜிகம் இல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும்? நீங்களே என்ன பண்ண போறீங்க? சரி, நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறீங்க, அதாவது அதுவும் கிடையாது. குறை சொல்கிறதான் சொல்கிறாரு ஒழிய திட்டங்களை சொல்லலையே. அப்போ இது எல்லாமே விஜய் பேசின விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இவர் வந்து வேற ஒரு கவனத்தை சொல்கிறாரு. அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேலி கிண்டல் ஆகி போச்சு. ரேஷன் கடையில் போனால் ரேஷனில் எடை போடுறவர் ஒன்று, ஆண் எடையாளர் ஒன்று, பெண் எடையாளர் ஒன்று. எங்கேயா இருக்க நீ? ஆண் பெண் சமமாக தமிழ்நாட்டில் மாறி போச்சு. அந்த ஜெண்டர் பார்ஷியாலிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னைக்கு போய் பாருங்க, நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் எல்லா இடங்களும் ஆணும் பெண்ணும் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, வேக வேகமாக போயிட்டு இருக்கு. பெண் ஓட்டுநர் இருக்கிறாங்க, பெண் ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, பெண் பைலட் இருக்கிறாங்க, ட்ரெயின் பைலட் இன்ஜினியர் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஆண் பெண் சமமாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு புள்ளி விவரம் மத்திய அரசு தரக்கூடிய, இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்கு மத்திய அரசு. அந்த அமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரத்தில் நேற்று கொடுத்தது 76% அதிகமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய தரவு நேற்று. அது எப்போனா 2021 2020 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 40% 76% உயர்ந்திருக்கின்றாங்க. இது பெண்கள் கல்வியில் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்குது. ஆண் பெண் சமமாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ரேஷன் கடையில் பெண்ணுக்கு தனியான ஒரு இடையாளர், ஆணுக்கு தனியோ எந்த காலத்தில் நீ இருக்கிற நீ? இதுவே வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் யார் சார் அவர் எடுத்து கொடுக்குறாங்க? அதான் அவங்க தான் தேடிட்டு இருக்கேன் நானும். யாரையும் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் டால்டா வந்துட்டு ஒன்று சொன்னாப்லையே, எலெக்ஷன் எமோஷன். இதை சினிமாவோட டைலாக். அது எலெக்ஷன் எமோஷனாக பார்ப்பாங்க, எமோஷனில் எடுக்கிற முடிவு எதுவும் விளங்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி முன்னு தமிழில் ஒரு படம் இருக்கு. ஆத்திரக்காரன் என்ன? ஆத்திரம் தான் எமோஷனில் ஒரு முடிவு. அது எமோஷனில் வந்து நல்ல எமோஷன் இருக்கலாம், கெட்ட எமோஷன் இருக்கலாம். அவன் எமோஷனில் ஒருத்தர் கொலை பண்ணிடுவான், எமோஷனில் ஒருத்தன் சிரிப்பான், எமோஷனில் ஒருத்தர் அழுவான், எமோஷன் ஒருத்தர் காதல் பண்ணுவான். எமோஷனுங்கிறது வந்து ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. அது என்னைக்கு அது வந்து உருப்படாது. வாக்களிக்கக்கூடிய விஷயங்கிறது ஆழ்ந்து யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய விஷயம். சென்சிட்டிவாக உட்காந்து தீர யோசிச்சு இவன் வேணும் வேணான்னு முடிவு. இப்போ எலெக்ஷனை நீ வந்து எமோஷன் சொன்னால் உன்னுடைய அறிவு அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறது? அப்போ ரைமிங்காக சொல்லிவிட்டாப்ல, எலெக்ஷன் எமோஷன் டால்டா. நேற்று எல்லாமே ரைமிங்காக இருந்துச்சு. இது பார்த்தா வந்து நம்ம இந்த லொல்லு சபான் பற்றி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அதை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு விஜய் பேசுறது. யாரையா உங்களுக்கு எழுதி கொடுக்குறா இதெல்லாம்? இந்த அரசியல் சிரிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கிற திட்டத்தை தீர்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லை, கூட்டணி யாரும் போல, இவருடைய செயல்பாடுகள் கட்டமைப்பு ஒன்றும் சரி பண்ணலை அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் இன்னைக்கு ஒரு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார், ஒதுக்கி விடப்பட்டிருக்கிறார், தனித்து விடப்பட்டிருக்கிறார் மட்டும் தெரியுது. ஒரு கட்சி தலைவர் சொன்னாக்கா தொண்டர்கள் வந்து கேட்கணும். ஆனால் இவர் 2-3 முறை சொல்லியே பார்த்துட்டாரு. ஆனால் இவரை பின்தொடர்றதுக்கான காரணம் என்ன சார்? தொடர்ந்து விபத்து அது விஜய் ரசிக்கிறார். இப்போ நீங்கள் மேடையில் ஏறி இந்த மாதிரியான என்னை பின்தொடர்ந்து வர்றீங்க, அது விபத்து ஆகுது, கட்டுப்பாடு மீறி போகிறீங்க, என் மேல் பாசம் வச்சுருந்தா அன்பு வச்சுருந்தா செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஆனால் இவர் வேறு சத்தியம்
ஓட்டு போடுங்கன்னு யாரும் சத்தியம் கேட்பாங்களா? ஒரு கட்சி தலைவர் வந்து தொண்டன்ட்ட எனக்கு ஓட்டு போடுங்க, என்னை விட்டு போயிட மாட்டியே, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பிய, சத்தியம் பண்ணு. சத்தியத்தை வேற எங்கன்னா பண்ணிருந்தேன், என்னை விட்டு போயிட மாட்டில்ல, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீல, சத்தியம் பண்ணு அப்படின்னு ஸ்கூல் பசங்க கேட்பாங்க. எனக்கு சத்தியமா சொல்றா அப்படிமானுங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காப்புல. இந்த சத்தியத்தை ஏன் நீங்க அங்க கேட்கல? கட்டுக்கோப்போட இருக்கணும், அதுக்கு எனக்கு தொண்டர்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நாங்க சொல்றது இங்க கேட்கணும், பின்னோடு தொடர்ந்து வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், உங்க உயிர் எனக்கு முக்கியம், குறைந்தபட்சம் ஒரு 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 அட்வைஸ் பேசியிருக்காரா? அவர் ரசிக்கிறார் விஜய். பார்த்தியா எனக்கா எவ்வளோ பேர் பைத்தியக்கார மாதிரி பண்ணி ஓடி வர்றான், என்னை பார்த்து வண்டியில் ஏறினா, என்னை பார்த்து நிற்கிறான், எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பார்த்தியா, எனக்கு என்னை எவ்வளோ தூரம் ரசிக்கிறான் பார்த்தியா, கிறுக்குத்தனமாக ரசிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு விஜய் ரசிக்கிற அவங்களை பார்த்து வருத்தப்படக்கூடியவராக இருந்தார்னா, அனுதாபப்படக்கூடியவராக இருந்தார்னா அதை வந்து சொல்லியிருப்பார்ல. ஒரு இடத்த சொல்லாம ஒரு இடத்த சொல்றாரு. அப்போ விஜய் இது ரசிக்கிறார். கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை விஜய் ரசிக்கிறார். இதைத்தான் வேற மாதிரி பேரை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இறுதியாக விஜயோட அரசியல் நிலைப்பாடு இந்த எலெக்ஷனோட நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கல? படங்களே ஏதாவது நடிக்க போகிறது இல்லை, அடுத்து ஏற்கனவே வந்து இந்த மமிதா பைஜி சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நெல்சனுடைய உதவி ஆற்றுவதற்கு கதை கட்டிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் வந்து நடிக்கத்தான் போவாருங்கிறது தெரியுது. கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி சார்.